உங்களுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ உள்ள மார்க்கெட் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. இந்த லெவலுக்கு ஒரு அதிகமான ஸ்கோர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, எனக்கு வட்டி கம்மி பண்ணி கொடுங்க, இல்லைனா நான் வேறு ஃபினான்ஸில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்களால் பார்கெயின் பண்ண முடியும். சமீபத்தில் நம்மளோட நண்பர் சொன்னார், ஏன் ப்ரோ மாதம் பிறந்தோடனே போய் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நிறைய பேங்க்கில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ப்ரோ, மாத கடைசியில் போய் கொடுத்தா தான் அவங்க டார்கெட் ப்ரெஷருக்காக நமக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். நான் ஒரு சேல்ஸ் கன்சல்டன்ட், நான் ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு போய் ஒரு பேங்க்கில் சார் இவங்களுக்கு லோன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கமிஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ நம்மள்கிட்ட எங்கப்பா சொந்த வீடும் இல்லை, நம்ம போய் எப்படி ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்குறது, அவங்க நம்ம கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸில் அதிகமான வட்டிக்கு கார் வாங்குகிற நபர்களும் நிறைய பேர் நான் பார்க்குறேன். நீங்கள் கார் லோன் எடுக்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹாய் விலர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அனதர் ஒரு ஆட்டோ டாக்ஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சமீபமாக நம்ம ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம், ஒரு ஆன் ரோட் காஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு. ஸோ அதில் ஆன் ரோட் காஸ்ட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதிகமான ஆஃபரில் உங்களால் கார் வாங்க முடியும் அப்படின்றத போல் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கார் லோன் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னும் போது என்னென்ன விஷயங்களை முக்கியமாக பார்க்கணும், எந்தெந்த விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மியாக வாங்க முடியும் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இது ஒரு கார் லோன் ஸ்கேம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை கார் லோன் இன்ட்ரெஸ்ட் ஸ்கேம்னு கூட நீங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம். ஓகே விலர்ஸ், இந்த கார் லோன் அப்படின்னும் போது எல்லாருக்கும் கார் வாங்குற கனவை பூர்த்தி பண்ணி வைக்கிறதே இந்த கார் லோன் அப்படிங்கிற விஷயமா தான் இருக்கும். இந்தியாவில் 85லேருந்து 90% பீப்புள்ஸ் காரை கார் லோன் மூலியமாக தான் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே சொல்லுது. லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால தான் இந்தியாவில் அதிகமான இடத்துல அதிகமான பேர் கார் அப்படிங்கிறது வாங்குறாங்க. எனிவே கார் மட்டும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஒரு ஏசியாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிவியாக இருக்கட்டும், அதுவே எல்லா ஒரு சாதாரண மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக லோன் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இந்த லோனில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ உள்ள மார்க்கெட் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. எதன் மூலியமாக நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்ல போகிறோம். இது என்னோட அனுபவத்தையும் ப்ளஸ் என்ன கூட இருக்கக்கூடிய ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் நான் அவங்க கூட டீட்டெயிலாக பகிர்ந்துக்க போகிறேன். நான் கார் வாங்கும் போதும் இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் ஒரு கார் லோன் அப்படிங்கிறது எடுத்தேன். அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனிவே இந்த வீடியோ நான் ஒரு சில பாட்காஸ்ட் வீடியோக்களில் மித்த சேனல்ஸில் பேசியிருக்கேன் தான். நம்ம சேனல்லையும் ஒரு சில இடங்களில் இந்த கார் லோன் இன்ட்ரெஸ்ட்லாம் பற்றி பேசியிருக்கேன் தான். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கார் லோனுக்கு வட்டி குறைவாகவே உங்களால் வாங்க முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கார் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க, லோனில் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 30% முன்பணம் இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் இப்போ தான் கார் லோன் 100% லோன் பண்ணி கொடுக்குறாங்களே, நான் ஏன் 30% முன்பணம் கட்டணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் ஒரு 95% ஆன் ரோட்டில் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போதும், இல்லை எக்ஸ்ஷோரூமில் 100% லோன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போதும் வட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 7 லட்ச ரூபா காருக்கு 6.5 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 7 லட்ச ரூபாயும் எக்ஸ்ஷோரூமில் லோனாக எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு வேளை கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காரை அவங்க விற்று தான் அந்த லோனை அந்த பேங்க்காரங்க அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி விற்கும் போது நாளைக்கு அந்த லோனுக்கான அமௌண்ட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷம் உங்களால் கட்ட முடியாமல் அப்படியே விட்டுறீங்க அப்படின்னும் போது அவங்க அந்த காரை சீஸ் பண்ணி விற்கிறாங்கன்னும் போது நீங்கள் 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கின கார் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு தான் போகும். பட் அவுட்ஸ்டாண்டிங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சமோ இல்லை ஒரு 4.25 லட்ச ரூபா அந்த மாதிரி இருக்கும். அப்போ பேங்க்குக்கு லாஸ் அப்படிங்கிறது ஆகும். இந்த லாஸை குறைச்சிக்கணும் அப்படின்னா அவங்க வட்டியை அதிகமாக போட்டு முடிஞ்ச வரைக்கும் மொதல் 2 மாதங்கள்லேயே ஒரு 2 வருடங்கள்லேயே உங்கள்கிட்ட வட்டி அதிகமாக வாங்கினா மட்டும்தான் அவங்களால அந்த காருக்கான அமௌண்ட், ஒருவேளை நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காருக்கான அமௌண்ட்டை அவங்களால செட்டில் பண்ண முடியும்.
அதனால தான் நான் வந்து குறிப்பிட்றேன். நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாயை முன்பணமாக கட்டிட்டு 7 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்கன்னும் போது பேங்க்குக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கிறனால அவங்க வட்டியும் கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ரொம்ப பெருசாக கம்மியாகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா 1% அப்படிங்கிறதே மொத்த வேல்யூவில் பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய தொகையாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களோட கார் லோனோட வட்டி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. உங்களோட சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா வட்டியை கம்மி பண்ணி உங்களால் கேட்கவும் முடியும். சார் நான் வந்து 780க்கு மேலே சிபில் ஸ்கோர் வச்சுருக்கேன், 750க்கு மேலே வச்சுருக்கேன், நிறைய ஃபினான்ஸில் வந்து 650க்கு மேலே இருந்தாலே லோன் பண்ணி தராங்க தான், நான் இல்லைன்னு வந்து சொல்ல. இந்த லெவலுக்கு ஒரு அதிகமான ஸ்கோர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு வட்டி கம்மி பண்ணி கொடுங்க, இல்லைனா நான் வேறு ஃபினான்ஸில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்களால் வந்து பார்கெயின் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்குன்னும் போது 1க்கு 4 ஃபினான்ஸ்லேயோ 1க்கு 4 பேங்கிங்லேயோ போய் விசாரிக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். மூணாவதா, நீங்கள் ஒரு ஷோரூமில் கார் பார்க்குறீங்க, ஷோரூம்லேயே உங்களுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன சார் சொல்கிறீங்க, நான் ஒரே இடத்துல எல்லாமே முடிச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எப்படி ஒரு ஷோரூம் போய் ஒவ்வொரு ஷோரூமாக போய் கார் பார்க்குறீங்களோ, காரோட கொட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் 1க்கு 2 3 பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணி எவ்வளோ வட்டி இருக்குன்றதை தெரிஞ்சுங்க. ஏன் நான் வந்து ஷோரூமில் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஷோரூமில் நீங்கள் வந்து நான் ஒரு சேல்ஸ் கன்சல்டன்ட், நான் வந்து ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு போய் ஒரு பேங்க்கில் சார் இவங்களுக்கு லோன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கமிஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, பே அவுட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, என்னோட டீலர்ஷிப், நான் வேலை பார்க்கக்கூடிய டீலர்ஷிப்புக்கும் ஒரு பே அவுட் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட வட்டியை அதிகமாக்கி தான் எனக்கு ஒரு பே அவுட்டும், என்னோட மேனேஜருக்கு ஒரு பே அவுட்டும், என்னோட டீலர்ஷிப்புக்கு ஒரு பே அவுட்டும் கொடுப்பாங்க. அதனால் டைரெக்டாக பேங்க்கை வாக்கின் பண்ணி ஒரு என்கொயரி பண்ணுறீங்கன்னும் போது அது வந்து பேங்க்கோட வாக்கின் கஸ்டமராக நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த வாக்கின் கஸ்டமருக்கு கொஞ்சம் வட்டியை குறைச்சி, ஏன்னா இந்த பே அவுட் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாதுல்ல, ஸோ அப்போ அந்த வட்டியை கம்மி பண்ணி அவங்க வந்து லோன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதனால் ஷோரூம் விசிட் பண்ணி காரை பாருங்கள், மேபி ஒரு கொட்டேஷன்லாம் வாங்கிக்கோங்க, எவ்வளோ வருது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த இஎம்ஐ கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்கிக்கோங்க, ஒரு ஐடியா வரணும்ல அதுக்காக. பட் டிசைட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 2 பேங்க்கை விசிட் பண்ணி, சார் என்னோடய ப்ரொஃபைல் இது, என்கிட்ட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வருமானம்லாம் வருது, எனக்கு நீங்கள் லோன் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத 1க்கு 2 3 பேங்க்கில் ஏறி விசாரிச்சிங்க அப்படின்னா வட்டி கம்மியாக உங்களால் வாங்க முடியும். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் நேஷ்னலைஸ் பேங்க்கில் உங்களோட ப்ரொஃபைல் செல்லுபடி ஆகுமாங்கிறத பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னும் போது சொந்த வீடுன்றது இருக்கணுன்ற அவசியம் இருக்குது. ஸோ எனக்கெல்லாம் வந்து சொந்த வீடு கிடையாது, பட் நான் வந்து கார் லோன் வந்து லோன் போட்டு தான் வந்து எடுத்தேன். பட் என்கிட்ட வருமானம் இருக்குது, பட் என்கிட்ட சொந்த வீடு வந்து கிடையாது. பட் அந்த மாதிரியான ப்ரொஃபைலையுமே நேஷ்னலைஸ் பேங்க்கில் லோன் பண்ணி தராங்க. இது நிறையா பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ நம்மள்ட்ட எங்கப்பா சொந்த வீடும் இல்லை, நம்ம போய் எப்படி ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்குறது, அவங்க நம்ம கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸில் அதிகமான வட்டிக்கு கார் வாங்குகிற நபர்களை நிறைய பேர் நான் வந்து பார்க்குறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உங்களுக்கு வருமானம் இருக்குன்னும் போது, நீங்கள் ஒரு ஐடி கட்டிகிட்டு இருக்க ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க, மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சேல்ரி வருது, ஒரு சேல்ரியடாக இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நேஷ்னலைஸ் பேங்க்கில் போயிட்டு உங்களோட கார் லோனை வந்து கேளுங்க. முன்னாடி நேஷ்னலைஸ் பேங்க்கில் கார் லோனுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம், பட் இப்போ அவங்களுக்கும் அது ஒரு பிஸ்னஸ். அதனால் அந்த மாதிரி லோனுக்குன்னே தனியாக டீமெல்லாம் அசைன் பண்ணி லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு நாள் இல்லை அரை நாள்லேயே பண்ணி கொடுக்கக்கூடிய பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஷோரூமை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் அதாவது ஃபினான்ஸில் போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு போய் லோன் கொடுப்பாங்க சார், பேங்க்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் லோனுக்கு வந்து அலையிற மாதிரி இருக்கும் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ நேஷ்னலைஸ் பேங்க்கில் லோன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னும் போது, முக்கியமாக ப்ரொஃபைல் தான் இங்கே நேஷ்னலைஸ் பேங்க்கில் வாங்குறதுக்கு உதவும். நீங்கள் உங்கள்கிட்ட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, சரியான வருமானமும் இல்லை அப்படின்னும் போது நேஷ்னலைஸ் பேங்க்கில் லோன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஃபினான்ஸ் ஆப்ஷனை தான் வந்து தேடுற மாதிரி இருக்கும். பட் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் போது கண்டிப்பாக நேஷ்னலைஸ் பேங்க்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நேஷ்னலைஸ் பேங்க் நான் குறிப்பிடுறது நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்குது தான், இந்தியன் பேங்க்காக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க்காக இருக்கட்டும்,
பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அந்த மாதிரி நிறைய நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் இருக்குது. அந்த பேங்க்ஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதில் தான் வட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து நான் நேஷ்னலைஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த மாதிரியான நான் நேஷ்னலைஸ் பேங்க்கை காட்டிலும் நேஷ்னலைஸ் பேங்க்கில் வட்டிங்கிறது குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நேஷ்னலைஸ் பேங்க்கில் ஒரு தடவை போய் உங்கள் ப்ரொஃபைலுக்கு லோன் கிடைக்குமான்றதை தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கார் லோன் எடுக்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்ட் பேமெண்ட் கட்ட முடியுமான்றதை தெரிஞ்சுங்க. பார்ட் பேமெண்ட்டாக செட்டில் பண்ண முடியுமான்னு. நிறைய ஃபினான்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் ஒரு 6 மாதம் கட்டிட்டு ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் தான் சார் நாங்கள் வாங்குவோம். நீங்கள் அதை மட்டும் கட்டிட்டீங்க அப்படின்னா வட்டி எதுவும் நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் சேல்ஸில் இருந்தப்பையும் சரி, நான் முன்னாடி கார் வாங்கும் போதும் சரி, ஓகே இன்றைக்கி நம்மள்கிட்ட பணம் இல்லை, நாளைக்கு நமக்கு பணம் வந்தோடனே இந்த லோனை நம்ம கட்டி க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக, அதனால் நம்ம இந்த ஃபினான்ஸில் நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. அவங்கள்ட்ட ஃபோர்க்ளோஸ் மட்டும்தான் பண்ண முடியும், பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்றது இருக்காது. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது தான். 99% நேஷ்னலைஸ் பேங்க்கில் பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்றது இருக்கும். அதாவது உங்கள் கையில் ஒரு 30,000 பணம் இருக்குன்னா அந்த 30,000 அந்த கார் லோனில் போய் நீங்கள் கட்டிடலாம். ஒரு 50,000 பணம் வச்சிங்கன்னா அந்த 50,000 போய் வந்து கட்டிடலாம். இது ஈஸியான வே. பட் யோசிச்சு பாருங்கள், 6 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு லோன் கட்டியிருக்கீங்க, பாக்கி 5 லட்ச ரூபா இருக்குன்னா 5 லட்ச ரூபா உடனே பிரட்டி உங்களால் கார் லோன் அடைக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன தொகை உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது, ஒரு தீபாவளி போனஸ் உங்களுக்கு வருதுன்னா அந்த பணத்தை உங்களால் போய் கட்ட முடியும். அதனால் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் எடுக்கக்கூடிய பேங்க் லோனில் வந்து பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு லோன் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து முக்கியமாக நீங்கள் வந்து அதிகமான வருடங்களை போடுறதை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான வருஷம் போகும்போது அதிகமான வட்டிங்கிறது அதிகமாகும். அதனால் ஒரு 7 வருஷம் லோன் கொடுக்குறான்றதுக்காக 7 வருஷம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களால் 5 வருஷத்தில் கட்ட முடியும்னா அது மாதிரி குறைச்சி எடுத்துங்க. 5 வருஷமோ இல்லை 4 வருஷன்ற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டிங்கிறது குறையும். கட்டி முடிக்கும் போது கட்டக்கூடிய வட்டிங்கிறது கம்மியாக இருக்கும். பட் நான் சொன்னல இந்த பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு. இப்போ நானும் 7 வருஷம் கடன் தான் வாங்கியிருக்கேன் என்னோடய காருக்கு. ஆனால் ஏன் அப்படின்னா, எனக்கு அப்பப்போ வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து நான் பார்ட் பேமெண்ட்டாக கட்டி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் என்னால் ஒரு மாதத்துக்கு 15,000 18,000ன்னு காருக்கு எடுத்து வைக்க முடியாது. ஒரு 7,000 8,000ன்னு இருந்தால் என்னால் ஈஸியாக இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிறனால நான் 7 வருஷம் வந்து போட்டிருக்கேன். ஸோ 7 வருஷம் லோன் எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 இஎம்ஐ எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்டணும் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் வட்டிங்கிறது குறையும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வருஷத்தை குறைச்சி எடுங்க. அப்படி இல்லைன்னா பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்கள் ஃபினான்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது மந்த் எண்டில் நம்ம போய் ஃபைல் கொடுத்தா மூவ் ஆகிடும் அப்படின்னு நினைப்பீங்க. இது 50% உண்மைன்னு சொல்லலாம், 50% இதை வந்து பொய்ன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபினான்ஸில் எடுக்கும்போது ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய லோன் சேல்ஸ் டார்கெட் அப்படிங்கிறது இருக்கும். அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த லோன் பண்ணி கொடுக்கக்கூடிய டிஎஸ்சிக்கும் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜருக்கும் இருக்கும். பட் எல்லா ஃபினான்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள தாண்டி ப்ரொஃபைல் வந்து உள்ளே போகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு டார்கெட்லாம் இருக்காது. உள்ளே இருக்கக்கூடிய கிரெடிட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு டார்கெட்லாம் வந்து கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் 10ல் ஒரு 2 ஃபைலை ரிஜெக்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ப்ரொஃபைலை கிளியராக பார்ப்பாங்க, 2 ஃபைலை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மாத கடைசியில் போய் கொடுத்தோம்னா அவங்க டார்கெட்டுனால நமக்கு வந்து ஃபைலை மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 50% உண்மை அப்படின்றது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி டார்கெட் ப்ரெஷர்னால் அந்த சிபிலில் இருக்கக்கூடிய, அதாவது கிரெடிட்டில் இருக்கக்கூடிய மேனேஜர்கிட்ட இந்த ஒரு ஃபைல் எனக்கு பண்ணி கொடுங்க சார், நான் பேமெண்ட் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேன், இஎம்ஐ வந்துடும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கக்கூடிய ஃபினான்ஸும் இருக்குதான். பட் அவங்க கையில் இல்லாத ஃபினான்ஸும் இருக்குதான். அதாவது கிரெடிட் மேனேஜர் சில பேர் பண்ண மாட்டாங்க. முடியாதுன்னா முடியாது, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. நான் ஏன் அதை சொல்லணும்னு நினச்சேன்னா, சமீபத்தில் நம்மளோட நண்பர் வந்து சொன்னார், ஏன் ப்ரோ மாதம் பிறந்தவொடனே போய் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நிறைய பேங்க்கில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ப்ரோ, மாத கடைசியில் போய் கொடுத்தா தான் அவங்களோட டார்கெட் ப்ரெஷருக்காக நமக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். டார்கெட் ப்ரெஷர் உண்மையிலே இருக்குன்னா நீங்கள் மாத கடைசியில் கொடுக்கும்போது வட்டியுமே அதில் நீங்கள் வந்து குறைச்சி கேட்க முடியும். சார் உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து வட்டியை கம்மியாக கொடுங்க, நான் இன்றைக்கே பேப்பர்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது அவர் போய் அவங்க மேனேஜர்கிட்ட போய் பேசுவார்.
அப்பா இந்த மாதிரி வட்டி கம்மினா இன்றைக்கே கொடுக்குறேன்றாங்க சார், நமக்கு ஒரு டார்கெட்டுக்கு ஆகும், இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மையிலேயே அந்த சேல்ஸ் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ளே கூட வந்து பண்ணலாம். அதனால தான் நான் 50%ன்னு ஒன்று சொல்கிறேன். 50% இது உண்மை, 50% வந்து இது மித்துன்னு வந்து சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ நீங்கள் இது மூலியமாக கூட நீங்கள் வந்து வட்டியை வந்து குறைச்சி கேட்க முடியும். ஃபினான்ஸில் பொறுத்த வரைக்கும் வட்டியை வந்து குறைச்சி கேட்கலாம். இது எல்லாமே ஃபினான்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா பண்ணது தான். நீங்கள் திருப்பி லோனுக்கு போய் அவங்கள்ட்ட கேட்க முடியாது. ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் மேபி எதாவது மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய கார் லோனோட வட்டிங்கிறது குறைச்சி வந்து வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு கார் லோன் எடுக்கிறீங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து முக்கியமாக கார் லோன் வாங்குறீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கணுங்கிறத நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது இருக்கணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னும் போது சேலரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்கன்னும் போது சேலரி ஸ்லிப்புங்கிற விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அதுக்கு ஐடி கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடியும் உங்களுக்கு ப்ரூஃபாக வந்து எடுத்துக்கலாம். இல்லை எம்எஸ்எம்இ நீங்கள் உங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக ரன் பண்ணுறீங்கன்னும் போது ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எடுத்து கூட உங்கள் பிஸ்னஸுக்கு ப்ரூஃபாக வந்து அதை வந்து காமிச்சிக்கலாம். அந்த ப்ரூஃபு ப்ளஸ் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்குன்னும் போது உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்னு பேங்க் வந்து லோன் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அடுத்து முக்கியமாக உங்கள்கிட்ட சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னாலும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்ப்பாங்க. சொந்த வீடு இல்லை அப்படின்னும் போது சொந்த வீடு இருக்கக்கூடிய கேரண்டரை சைன் பண்ண சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னும் போது நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக அந்த சொந்த வீடை வச்சு தான் லோன் வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்று சொந்த வீடு இருக்கணும், இல்லை அப்படின்னா சொந்த வீடு இருக்கிறவங்க கேரண்டராக சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னும் போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரண்டர் மாதிரியான விஷயங்கள் நிறையா வந்து தேவைப்படும். ஸோ நம்மள்கிட்ட சிபில் இல்லை, நம்ம ஒரு கார் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொந்த வீடு வச்சுருக்கணும், இல்லை சொந்தமாக நிலம் இருக்கணும், இல்லை விவசாய நிலம் இருந்துச்சுன்னா கூட அதை வருமானமாக உங்களால் காமிக்க முடியும். என்கிட்ட வருமானம் இருக்குது சார், இந்த பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், இது மூலியமாக எனக்கு வருமானம் வருதுங்கிறத காமிக்க முடியும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் பெட்டராக இருக்கணும் போது அதையும் ஒரு ப்ரூஃபாக வச்சு உங்கள்கிட்ட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும்போது உங்களால் லோன் அப்படிங்கிறத எடுக்க முடியும். பட் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வட்டி அதிகமாக வச்சு தான் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க்குக்கு ரிஸ்க்குங்கிறது அதிகமாக இருக்குது, அதனால் வட்டியை வந்து அதிகமாக்கி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டாக இருக்கட்டும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் தெளிவாக இருக்கணும், உங்களுக்கு இன்கம்க்கான ப்ரூஃப் வந்து இருக்கணும். சொந்த வீடு இருக்குன்னும் போது அதுவுமே வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து எடுத்துப்பாங்க. இல்லைனா சொந்த வீடு இருக்கக்கூடிய கேரண்டர் கண்டிப்பாக வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாய், இல்லை வருமானம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு கேரண்டராக சைன் பண்ணலாம் நீங்கள் ஒரு கார் அப்படிங்கிறது எடுக்க முடியும். முக்கியமாக இங்கே வந்து சிக்கலில் மாட்டக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா டாக்ஸி ஆப்ரேட்டரை வந்து குறிப்பிடலாம். டாக்ஸி ஆப்ரேட்டர் தான் நிறைய ஃபினான்ஸில் போய் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நேஷனலைஸ் பேங்க்கில் எனக்கு வருமானம், அதாவது அந்த கார் இருந்தால் தான் சார் எனக்கு வருமானம், நான் ஒரு கார் வாங்கி ஓட்டி தான் நான் சம்பாதிக்க போகிறேன், எனக்கு வருமானம் வந்து கம்மியாக இருக்குது, என்னால் ப்ரூஃபே வந்து காட்ட முடியல, அப்போ என்னால் ஃபினான்ஸ் தான் சார் போக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக ஃபினான்ஸ் தான் ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். பட் ஒரு சில நேஷனலைஸ் பேங்க்கில் உங்களோட ரெவன்யூவை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி கூட நீங்கள் எடுக்கக்கூடிய டீ போர்டுக்குமே வந்து லோன் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாகம் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் இந்த தொழில் தாட்கோ லோன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் நீங்கள் வந்து உங்களுக்கான லோனை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அப்ளை பண்ணால் 6 மாதமோ 1 வருஷம் கழித்து தான் லோன் கிடைக்குங்கிற சூழல் வந்து இருந்துச்சு. கடந்த 1 வருடம் 1.5 வருடமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2 வருஷத்துலேயே புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன் தான் இது. ஸோ நீங்கள் காருங்கிறதும் நான் அதை ஒரு தொழிலாக எடுத்து உங்களுக்கு வந்து லோன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் ஒரு நேஷனலைஸ் பேங்க்லேயே நீங்கள் லோன் வந்து எடுத்துக்கவும் முடியும். இவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு வந்து மானியம் வந்து வழங்குறோம் அப்படிங்கிறது போல் அதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் கார் லோன் வந்து வாங்கிக்கலாம். கார் லோனோட கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த மானிய தொகையை வந்து உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து கொடுத்துருவாங்க. ஐ மீன் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து ஸ்கீமை பொறுத்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் போய் விசாரித்து டீ போர்டு வெஹிக்கிள் வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ எனிவே எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் நான் வந்து பகிர்ந்திருக்கேன். மேபி வேறு ஏதாவது வழிகளில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கோல்டு லோன் வச்சு வாங்கினா வட்டி கம்மி ப்ரோ அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்க.
ஸோ கோல்டு இருக்குன்னும் போது அதை செய்ய முடியும், கோல்டு இல்லைன்னும் போது கண்டிப்பாக நம்ம கார் லோனை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஏதாவது வழிகள் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கவும் செய்கிறேன். என்னோட அனுபவத்தினால மூலியமாகவும் நான் என்னோட நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.